Hello students, today we are going to learn about new lesson, that is laws of motion. Okay, this is one of the important lesson in our 11th standard students. Okay, so listen and watch carefully students. Here first we can see that what are the learning objects in this lesson. Okay, what are the learning objectives in this lesson? See the first one. Here we can see that Newton's laws. Okay, first we can see the Newton's law. Totally 3 Newton's laws are there. Okay, totally 3 Newton's laws are there. Next topic is logical connection between laws of Newton. Okay, next one is a logical connection between laws of Newton. And then third one, to study the Newton's law with the help of free body diagram. Okay, free body diagram, it's a tool for study the Newton's laws. Okay, and its related problems. And next one, law of conservation of momentum. Okay, and the next one, frictional forces and centripetal and centrifugal forces. And last one, origin of centrifugal force. Okay, these topics are present in the lesson 3, that is laws of motion. Okay, students, first we can start with introduction of our lesson. Okay, in our first topic in this lesson is Newton's law. Newton's law is the first topic. Okay, டோட்டலாக உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா வந்து எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்னால் என்ன, ப்ராப்பர் டெஃபினிஷன், ஃபோர்ஸுடைய ஆக்ஷன் என்ன, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் நியூட்டன்ஸ் லா. ஸோ அந்த நியூட்டன்ஸ் லா பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை எப்படி இந்த லெசனுக்குள்ளே கொண்டு வராங்கிறது தான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஓகே, ஹவு டு ஃபோர்ஸ் இன்வால்வ் திஸ் லெசன். ஓகே, ஸோ see the screen. Each and every object in the universe interact with every other object. Okay, it's our familiar one. இந்த யூனிவர்ஸ் நம்ம எடுத்துக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அனதர் ஒன் ஆப்ஜெக்டோட என்ன ஆகும், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், cool breeze interacts with tree interact with the earth, all species interact with nature. Okay, human interact with nature. பட் அனிமல்ஸ்க்கும் ஹியூமனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நோ எக்ஸ்ட்ரா குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம நேச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் ஃபினாமினா, சயின்டிஃபிக்கலாக நேச்சுரல் ஃபினாமினா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஹியூமனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த இன்ட்ராக்ஷனுக்கு இடையில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈகராக நிறையா ரிசர்ச் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டலாக, தியரியாக நிறையா பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற புக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன, சும்மா நம்ம கொண்டு போகிறோம், ஈஸியாக எடுத்துடுறோம். பட் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ்னால தான் நம்ம அந்த புக்கை எடுக்கிறோம், திருப்பி அதே பிளேஸில் வைக்கிறோம். அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பிளான் பண்ணிக்கிறோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த லெசன் நமக்கு ஃபோர்ஸை பற்றி சொல்கிறாங்க மெயினாக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே யாருடைய தாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிஸ்டாட்டிலுடைய தாட். ஒரு 2500 இயர்ஸ் பேக்கில் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். எந்த ஒரு ஆப்ஜெக்டும்
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்டு ஆன் காமன் சென்ஸ். ஓகே, அவர் ஒரு பொதுவான ஒரு நாலேஜில் தான் அவர் சொல்கிறார். எந்த ஒரு விஷயமும், அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட், யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ட்ராவல் வித் ஒன் பிளேஸ் டு அனதர் டியூ டு ஃபோர்ஸ். அதுதான் சொல்கிறார், ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். ஓகே, ஸோ இவர் சொன்னது என்ன செய்கிறாங்க? நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யாருடைய எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலீலியோவுடைய ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ராக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ன, அரிஸ்டாட்டிலுடைய தாட் என்ன? அரிஸ்டாட்டிலுடைய தாட் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ்னால தான் மோஷன் இருக்குது, இயக்கம்ங்கிறது ஃபோர்ஸ்னால தான் நடக்குது இந்த யூனிவர்ஸில் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கலீலியோ எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணி பார்க்குறாரு. இவர் சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகே, see the Galileo experiment. ஓகே, கலீலியோ இஸ் அ 15th centuryயில் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியும், நியூட்டனுக்கு முன்னாடி அவர் தான் இருப்பாங்க. ஓகே, அரிஸ்டாட்டிலோட ஐடியாவை அவர் என்ன பண்ணுறாரு? சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he said force is not required to maintain the motion. அவர் சொல்கிறது பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். இயக்கத்துக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறாரு? ப்ரூஃப் பண்ணுறாரு. ஃபோர்ஸ்னால் ஒன்றும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இயங்கலை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துக்கிறார். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 4 கேசஸாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பிரித்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அதனுடைய கன்க்ளூஷன் என்னங்கிறதையும் பார்க்குறோம். Okay, see the first case. When a ball rolls from the top of an inclined plane to the bottom. So see the screen, that is that inclined plane. Okay, சாய்வாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? inclined plane. Okay, when a ball rolls from the top of an inclined plane to its bottom, after reaching the ground, it moves some distance and to move on another inclined plane in same angle of inclination. Same angle of inclination. என்ன சொல்கிறாங்க? 2 positions will be given. See the diagram, initial position and final position. அப்போ L1ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், இனிஷியல் பொசிஷன். L2ங்கிறது செகண்ட் பொசிஷன் வச்சுங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கே இருந்து when a ball rolls from the top of the inclined plane, இந்த inclined plane L1ங்கிற கொடுத்துருக்கூடிய அந்த இது to the its bottom, அதோட பாட்டமுக்கு போகுது, reaching the ground and it moves some distance and move the another inclined plane of same angle of inclination. இது என்ன சார்? angle of inclination ஒன்று சொல்கிறாங்களே, what is mean by angle of inclination? அப்போ அந்த angle between the two inclined planeக்கும் அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லலாம். ஆங்கிள் பிட்வீன் இன்க்ளைன் பிளேன், சாய்வாக இருக்கக்கூடிய அந்த இது L1 பக்கத்தில் கொடுத்துருக்கூடியது, அண்டு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டியிருப்பேன். சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி இருக்குங்க? சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகே, சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அட் த சேம் டைம் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் போத் டூ பிளேன் வில் பி ரஃப் சர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இல்லாமல் ரஃப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ், when the ball rolls from the top of the inclined plane to its bottom, after reaching the ground, it moves some distance and to move on another inclined plane of same angle of inclination. ஒரே மாதிரியான ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் ட்ராவல் பண்ணுது. சர்ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருந்தால் இன்க்ளைன் பிளேனில்
travel பண்ணும். Ball will be roll on the same angle of inclination. Okay, this is the first one. See the case 2. By increasing the smoothness of the both of the inclined plane. Smoothness என்ன செய்கிறோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் முதல் ரஃப் சர்ஃபேஸாக இருந்ததை இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்மூத்னஸ் பண்ணுறோம், ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத்னஸ் சர்ஃபேஸாக இங்கே இருக்குது. அதே ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே இந்த இடத்துல ஸ்மூத்னஸ் வில் பி இன்க்ரீசஸ் ஆன் போத் இன்க்ளைன் பிளேன். ரெண்டு இன்க்ளைன் பிளேனுக்குமே இந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த சைடாக இருக்கட்டும், போத் சைட்ஸ் த ஸ்மூத்னஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஓகே, இங்கேயும் பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டஸ் நாட் சேஞ்ச். போத் டூ சைட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நாட் சேஞ்ச், சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்லி த பால் ரீச் ஆல்மோஸ்ட் த சேம் ஹைட். இப்போ இங்கே இருந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணி திருப்பி இங்கே போய் ரீச் ஆயிரும். ஃப்ரம் வேர் இட் வாஸ் ரிலீஸ்டு L1ங்கிற பொசிஷனில் ரிலீஸ் பண்ணால் இந்த செகண்ட் பிளேஸ் இஸ் L2. ஓகே, L2 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகும். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ ஃபஸ்ட் கேஸ் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இன் ரஃப் சர்ஃபேஸ். செகண்ட் கேஸ் same angle of inclination but smooth surface. The smooth surface, the smoothness of the it will be increasing on both inclined plane. ரெண்டு சைட்லையுமே நான் என்ன செய்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்பையும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இங்கே மூவ் ஆகுது. இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கவனிக்கணும், எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய அந்த பால் மூவ் ஆகக்கூடியது எப்படி இருக்குங்க, இன்க்ளைன் பிளேனில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இன்க்ளைன் பிளேனில் ட்ராவல் பண்ணுற கண்டிஷன்ஸை வச்சு மட்டும்தான் கலீலியோ அவருடைய சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஃபோர்ஸ் தேவை கிடையாது. எதுக்கு சார், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு கலீலியோ சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது தேவைப்படாத இடம் எங்கே சொல்கிறாரு, அவர் இன்க்ளைன் பிளேனில் சொல்கிறாரு. அந்த இன்க்ளைன் பிளேனில் எப்படி சொல்கிறாங்க, ஃபஸ்ட் கேஸ் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், செகண்ட் கேஸும் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பட் இன்க்ரீஸிங் ஸ்மூத்னஸ் ஆஃப் த சர்ஃபேசஸ் ஆஃப் போத் டூ இன்க்ளைன் பிளேன். ஓகே, தட்ஸ் ஆல். See the next one, that is case 3. Here the angle of inclination is reduced in second plane. See the diagram. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன ஆகுதுங்க, ரிடியூஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணிடுறோம். Then the ball travels longer distance in the second plane to reach the same height. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கேருந்து பாலை ரிலீஸ் பண்ணோன்னே இன்க்ளைன் பிளேனை ட்ராவல் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸில் போயிட்டு என்ன நடக்குதுங்க, இங்கே the ball will be longer distance travelled in the second plane. So compared to this distance, this will be higher. Okay, அப்போ லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அதே ஹைட்டில் போய் பால் ரீச் ஆகுது. போய் அங்கேயே இருக்குமா சார், இல்லை, அங்கேருந்து என்ன ரிலீஸ் ஆயிரும். ஓகே, டியூ டு கிராவிட்டினால ரிலீஸ் ஆயிரும். ஓகே, அதெல்லாம் அங்கே கலீலியோ பீரியடில் சொல்லலை. சேம் ஹைட்டை ரீச் ஆகுதாங்கிறத மட்டும் செக் பண்ணுறாங்க. ஸோ தேட் கேஸ் வாட் இஸ் தட், த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ரிடியூஸ்ட் இன் த செகண்ட் பிளேன். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ரிடியூஸ்டு. எதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், ஃபஸ்ட் பிளேன் ஆர் செகண்ட் பிளேன், செகண்ட் பிளேன். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ரிடியூஸ்டு இன் செகண்ட் பிளேன். The ball travels longer distance in the second plane to reach the same height. Okay, this is the case 3. And the last case, the angle of inclination is 0. See the screen. The angle of inclination of second plane is 0. That means அங்கே inclined plane இல்லை, ஃபுல்லாக ஸ்மூத் சர்ஃபேஸஸாக தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிலீஸ் பண்ண உடனே பால் என்னாகும், த பால் மூவ்ஸ் ஃபார்எவர் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். அது எவ்வளவு நம்ம இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இங்கே என்ன நடக்கும், பால் கோஸ் டு இன்ஃபினிட்டி, அது பேசாமல் போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்டில் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸில் கலீலியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்
இந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் பால் மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கல, ஜஸ்ட்டு இன்க்ளைன் பிளேன்லேருந்து பாலை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல். See the conclusion of this experiment. Aristotelian idea were true. எங்கே அவருடைய இது வந்து உண்மையாக இருக்குன்னா, the ball would not have moved in the second plane even if it is smoothness is mad is maximum. அப்போ மேக்ஸிமம் நம்ம ஸ்மூத்னஸ் கொடுத்தாலுமே செகண்ட் கேஸில் நம்ம செகண்ட் பிளேனுடைய இது என்ன ஆகுது, மூவ் ஆகலை, மேக்ஸிமம் மூவ் ஆக முடியல. ஓகே, சின்ஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் த ஹரிசாண்டல் டைரெக்ஷன். ஸோ அவங்க சொல்ல வர்றது, இந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸும் நமக்கு கொடுக்கல, பட் பால் மூவ் ஆகுது. ஓகே, ஃப்ரம் திஸ் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் Galileo proved that no force is it not required to maintain motion. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, கலீலியோ எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம கொடுத்து பாலை மூவ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். An object can be in motion even without a force acting on it. ஓகே, இந்த ஃபோர்ஸ் கொடுக்காமையும் பால் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறாங்க, மூவ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி ஃபார் கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பர்பஸ்க்கு, அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கார். ஃபோர்ஸ் காசஸ் மோஷனுங்கிறத அந்த அவருடைய தாட்டை கலீலியோ செக் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அவர் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாரு, இன்க்ளைன் பிளேன் சூஸ் பண்ணார். 2 இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை சேஞ்ச் பண்ண எப்படி வந்து ஆப்ஜெக்டுடைய மோஷன் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we can see the Newton's laws. Next we can see Newton's law. Okay, first what is the purpose of Newton's law? Newton's law உடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ அரிஸ்டாட்டில் சொன்னதை கலீலியோ செக் பண்ணி பார்த்தாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெரிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி கலீலியோ சொல்லியிருக்கக்கூடியதை நியூட்டன் வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸை டிடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஃபோர்ஸ்னால தான் மோஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் கலீலியோ ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னாரு. இப்போ ஃபோர்ஸ் தேவையில்லைங்கிறத சொன்னதை நியூட்டன் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோர்ஸ்க்கான ஒரு 3 லாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, 3 லாஸை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி Galileo views, others like கெப்லர்ஸ், கோப்பர்னிக்கஸ், ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து ஃபோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்களோ, மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை பற்றி சொல்லியிருக்காங்களோ, அதை வந்து நியூட்டன் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 3 லாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, see the first law, Newton's first law, that is law of inertia. That's called law of inertia. Every object, see the statement of the first law, every object continues to be in the state of rest or uniform motion, that is constant velocity, unless there is external force acting on it. Okay, every object continues to be in the state of rest or uniform motion. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும். எப்போ அது என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும், ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் சரி. யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பிகம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் சார், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகாத வரைக்கும், ஆக்டிங் ஆன் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸில் இருக்குது. ஓகே, இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்போ வரைக்கும் இருக்கும், அதை போய் வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து அதை எடுக்காத வரைக்கும் அதே பிளேஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது இப்போ நம்ம ரெஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு பஸ்ஸு ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுங்க. அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. எப்போ வரைக்கும், த ஸ்பீட் வில் பி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். அப்போ அந்த இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த புக்கு நம்ம சொன்ன பாருங்கள், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதுதான் இங்கே சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, எவ்ரி ஆப்ஜெக்ட் continues to be in the state of rest or uniform motion
unless there is external force acting on it. Okay, this is called statement of Newton's first law. This is inability of object. ஸோ அதனால் மூவ் ஆக முடியாது. ஸோ ஓகே, ஸோ அதை அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். த inability of object to move on its own or change in its state of motion it's called inertia. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை மேலே சொல்லிவிட்டு அடுத்து தான் இனர்ஷியா சொல்கிறாங்க. ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆல்ரெடி ஐ டோல்ட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் law of inertia. Okay, so the inability of object to move on its own or change its state of motion it's called inertia. அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, inertia அப்படின்னு சொல்கிறாங்க. What is mean by inertia? Inertia means resistance to change its state. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, தடுக்கிறது. எது தடுக்குது சார், சேஞ்ச் இட் ஸ்டேட். அது ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. எந்த ஸ்டேட் சார், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறது. ரெஸ்ட்லேருந்து மோஷன் போகலாம், மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ இதை தடுக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இட்ஸ் ஆல்சோ கால்ட் லா ஆஃப் இனர்ஷியா. டோட்டலி 3 types of inertias are there. First one is that inertia of rest, second one is the inertia of motion, and the third one is the inertia of direction. ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லான்னு சொல்லிட்டாவே அது டோட்டலாக இனர்ஷியாவை பற்றி மட்டும்தான் சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இனர்ஷியானா என்ன சார், சிம்பிளாக சொல்லணும்னா இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். ஓகே, தட் இனர்ஷியா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம இங்கே இருக்க முடியும், இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ what is mean by inertia? Inertia it's nothing but inability of object to move on its own or change its state. It's called inertia அப்படின்னு சொல்லலாம். How many types of there? Totally 3 types of there. First one is the inertia of rest, second one is the inertia of motion, and the third one is the inertia of direction. See the first one, inertia of rest. First here one example will be given, then explain what is mean by inertia. Okay, see the example first. When a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push. ஓகே, ஸோ ஒரு பஸ் நிற்கக்கூடிய பஸ்ஸில் உள்ள பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆன உடனே என்ன நடக்கும், சடனாக அந்த பேசஞ்சர்ஸ்லாம் பேக்வேர்ட் புஷ் பண்ணலாம். ஓகே, பேக்வேர்டில் பின்னாடி போகும். இதுக்கு என்ன ரீசன்னா, டியூ டு இனர்ஷியா ஆஃப் த பாடி. the body will try to continue state of rest. ஸோ அவங்க என்ன செய்யறது, இந்த இடத்துல அவங்க என்ன ஸ்டேட், ஆல்ரெடி எல்லாருமே உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த உட்காந்துருக்க ஸ்டேட்டுக்கு திருப்பி வர ட்ரை பண்ணுறாங்க. while bus move forward, this appear as a backward push. ஓகே, ஸோ அதை டயக்ராமில் நம்ம காட்டியிருப்பாங்க, புக்லேயே கூட இருக்கும். டயக்ராம் நம்பர் 3.2 பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, that is the definition of inertia of rest. Inertia of restக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. the inability of an object to change its state of rest is called inertia of rest. Okay, inertia of rest என்ன, the inability of object to change its state of rest. ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னா inertia of rest அப்படின்னு சொல்லலாம். see the example. ஸோ ஒரு 4 பேர் உள்ளே இருக்கிற பஸ்ஸில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே என்ன நடக்குதுங்க, ஜஸ்ட்டு பேக்வேர்டில் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நார்மலாக திருப்பி நம்மளுடைய ஓல்டு பொசிஷனுக்கே வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், inertia of rest அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, once again see the definition of inertia of rest. what is that? The inability of object to change its state of rest, it's called inertia of rest. Okay, inertia of rest. ஸோ இதே இதில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அந்த இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுங்கிற டேம் மட்டும் மாற்றிட்டு மோஷன் போட்டிங்கன்னா inertia of motion. ஓகே, inertia of motion நம்ம சொல்லலாம்.
See the next one, that is inertia of motion. ஸோ இப்போ சேம் அதே பஸ்ஸு என்னது மூவிங்கில் இருக்குது. சடனாக டிரைவர் என்ன செய்கிறாங்க, பிரேக் அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பேக்வேர்டில் போன அந்த பேசஞ்சர்ஸ் இப்போ என்ன ஆகும், பிரேக் அடித்த உடனே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுவாங்க. போய் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும், போய் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் போய் முட்டிட்டு திருப்பி பின்னாடி வரும் எகெயின்ஸ்ட் த ஃப்ரண்ட் சீட். இன் திஸ் கேஸ் பஸ் கம்ஸ் டு ஸ்டாப். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும் பிரேக் கொடுத்த உடனே. ஸோ அங்கே என்ன சயின்ஸ், அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, while the body continues to move forward due to the property of inertia, அது இனர்ஷியாங்கிற ரீசன்னால தான் இந்த இது நடக்குது, இந்த ஃபினாமினா இங்கே நடக்குது. ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் see the definition of inertia of motion. The inability of an object to change its state of uniform speed, that is constant velocity, on its own, it's called inertia of motion. அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுங்கிறத ஸ்டேட் ஆஃப் மோஷன் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ what is inertia of motion? The inability of an object to change its state of uniform speed on its own, it's called inertia of motion. Okay, that's called inertia of motion. என்ன இயக்க நிலையில் இருந்து ஒருத்தர் தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர் பிரேக் கொடுத்தோன்னே என்ன ஆகுறாங்க, ஃப்ரண்ட்டில் போயிட்டு திருப்பியும் பேக்குக்கு அதே பொசிஷனுக்கு வர்றாங்க. வந்தாலும் என்ன நடக்குது, ஒரு நாள் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். See the diagram for inertia of motions. Okay, that is the passenger experience forward push due to the inertia of motion. So inertia of motion நால தான் பஸ்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர் என்ன ஆகிறாங்க, ஃபார்வர்ட் டு புஷ், முன்னாடி போகிறாங்க. பிரேக் கொடுத்த உடனே அவருடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியல. ஓகே, see the next one, that is inertia of direction. Inertia of direction. When a stone attached to the string in whirling motion, okay, rotational motion, ஒரு ஸ்டோனை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறாங்க டயக்ராமில் இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த டயக்ராமில் பாருங்கள் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷனில் இருக்கிறோம். அண்ட் இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் கட் சடன்லி, அந்த ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகுது, சடனாக கட் பண்ண உடனே stone will not continue to move in the circular motion. Stone will not continue to move in circular motion but moves tangential to the circle as illustrated in figure 3.4. ஸோ உடனடியாக என்ன நடக்குது, இங்கே கட் பண்ண உடனே not continue to move in circular motion, அந்த ஏற்கனவே ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் மோஷன் இல்லாமல் பட் மூவ்ஸ் டேஞ்சென்சியல் டு த சர்க்குலர், அந்த சர்க்கிளோட டேஞ்சென்சியல் அதை தொட்டுக்கிட்டே அப்படின்னாது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. அதை தான் இந்த டயக்ராமில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஃபோர்ஸ் நீடட் ஓவர் கம் டு இனர்ஷியா, ரொட்டேஷனில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் கட் ஆன உடனே என்ன ஆகுது, அந்த ரொட்டேஷனில் இருந்தது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டேஞ்சென்சியல் லைன்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு. இஃப் எ ஸ்ட்ரிங் இஸ் ரிலீஸ்டு வென் த பால் இஸ் ஹியர், இட்ஸ் கோஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு ஏங்கிற இந்த டைரெக்ஷனுக்கும், நாட் டுவர்ட்ஸ் பிங்கிற வெர்டிக்கல் டைரெக்ஷனுக்கு போகாது, நாட் டுவர்ட்ஸ் சி. பட் எப்படி போகுதுங்க, அந்த சர்க்குலர் மோஷன் எப்படி இருந்ததோ அதே இதில் டேண்டன்சியில் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். இப்போ எப்போ சார் இது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கு கட் ஆன போகுது. அப்போ அது என்ன மோஷனில் இருந்ததோ அது சேஞ்ச் பண்ணிக்க முடியல. திஸ் இஸ் பிகாஸ் பாடி கேனாட் சேஞ்ச் த டைரெக்ஷன் ஆஃப் மோஷன், அதனால் அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியல வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அது மேலே எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது என்னாகும், அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். See the definition of inertia of direction. The inability of an object to change its direction of motion on its own, it's called inertia of motion. Okay, once again, see the definition. The inability of an object to change its direction of motion on its own, it's called
inertia of direction. Inertia of direction. Okay, that's all. So these three types is the types of inertia. This is three is the types of inertia. First one, inertia of rest. Second one, inertia of motion. Third one, inertia of direction. Okay, so what is inertia of rest? ஸோ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் அதோடய ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும், டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா மூவிங்கில் இருக்கும் பொழுது சடனாக பிரேக் கொடுக்கும் பொழுது என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அங்கே என்ன நடக்கலை, அவங்களோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியல. தேர்ட் ஒன், த டைரெக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச். எப்போ வரைக்கும் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அதுக்கு தான் சிம்பிளாக என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டோன் எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டிட்டு ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கும் பொழுது ஸ்ட்ரிங் கட் ஆன உடனே என்ன நடக்குது, இங்கே எந்த டைரெக்ஷனில் அந்த ஸ்டோன் ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததோ கட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட் லைனில் அது போகும், அது டேஞ்சென்சியல் லைன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ டுடேஸ் கிளாஸ் கெட்ஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடேஸ் started the new lesson, that is laws of motion. Okay, first topic of our lesson is laws, Newton's laws. Okay, so Newton's law la first law complete பண்ணிட்டோம். Just you go through the theory part. Okay students, that's all. Thank you.